விழுப்புரம் மாவட்டத்திலையும் திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் லட்சக்கணக்கான ஏக்கர் வக்ஃபு சொத்துக்கள் இப்பொழுது தனியார்களால் அதுபோல அரசினால் பல இடங்களில் அது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்துக்களை எல்லாம் மீட்பதற்காக வேண்டி எஸ்டிபிஐ கட்சி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், விழுப்புரம் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், வாலாஜா மஸ்ஜித் என்கிற அந்த மஸ்ஜிதிற்கு சொந்தமான 15 ஏக்கர் காலி நிலத்தை இங்கே இருக்கிற முன்னாள் அமைச்சர் ஒருவர் மாவட்டத்துடைய செயலாளராக மீண்டும் பொறுப்பேற்றிருக்கிற மரியாதைக்குரிய செஞ்சி மஸ்தான் அவர்கள் இப்பொழுது அதனை ஆக்கிரமிக்கிறார் என்கிற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. அதுபோல விழுப்புரம் டவுன்ல 250 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆபேஷா தர்கா அதனுடைய வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் மீட்டெடுப்பதற்காக வாரியம் முன்வரவில்லை. அதுபோல திண்டிவனம் நகரத்தில் சந்தூக் இனாம் வக்ஃபுக்கு சொந்தமான 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள வக்ஃபு சொத்துக்கள் இதுவரை மீட்கப்படவில்லை. செஞ்சி செஞ்சியில சிட்டாம்பட்டி சையது முஸ்தபா ஷா வக்ஃபுக்கு சொந்தமான ஏறத்தாழ 6.5 ஏக்கர் நிலத்தை அங்கே அது அரசு கல்லூரிக்காக இப்பொழுது முறையற்ற முறையில் நீதிமன்றத்துடைய உத்தரவு இப்பொழுது வக்ஃபு சொத்து என்று வந்திருக்கிற நிலையிலும் கூட அது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல திருவண்ணாமலை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நம்ம வேலக்கந்தல் சீலப்பந்தல் என்கிற 2 கிராமங்களுக்கு உட்பட்ட வக்ஃபு சொத்துக்கள் ஏறத்தாழ 56 ஏக்கர் அது ரயில்வேவிற்காக வேண்டி, ரயில்வே தண்டவாள பணிகளுக்காக வேண்டி கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வரை அதனை அந்த தர்கா நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் அது வக்ஃபு இடம் என்பதாக சொல்லி நீதிமன்றத்திலே போய் அதற்கான தீர்ப்புகளை வக்ஃபுக்கு சாதகமாக பெற்றிருக்கிறார்கள். இன்று வரை திருவண்ணாமலை மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் அந்த இடத்தை மீட்டு அந்த வக்ஃபு நிர்வாகத்திற்கு நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஒப்படைக்கிற அந்த நடவடிக்கை இதுவரை எடுக்கப்படவில்லை. இப்படி பல்வேறு சொத்துக்கள் தமிழகம் முழுவதும் ஏறத்தாழ 1 லட்சத்திற்கும் அதிகமான சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது என்ற நிலையில் இவை அனைத்தையும் மீட்கிற முயற்சியில தமிழக அரசு வக்ஃபு வாரியத்திற்கு ஆதரவாக போர்க்கால அடிப்படையில் அந்த இடத்தை மீட்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்திட வேண்டும் என்று சொல்லி நான் தமிழக அரசையும் வக்ஃபு வாரியத்தையும் கேட்டுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன்.